வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் விரைவில் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க முடியும். இல்லாவிட்டால் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்து அதற்கு காரணமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கூறுகிறார்கள். வன்னியர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு வன்னிய மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பிரதிநிதித்துவம் பெறுவது பிடிக்கவில்லை. வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்தால் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்துவோம். எந்த வடிவத்திலான போராட்டத்தை நடத்துவது, எங்கெங்கு நடத்துவது என்பது குறித்தெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள். வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்த போராட்டம் குறித்த அறிவிப்பு வெகு விரைவில் வெளியிடப்படும். கள்ளச்சாராய வணிகர்களுக்கு அதிகாரத்தில் உயர்நிலையில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாலும் பிற மாநிலங்களில் இருந்து மெத்தனால் கடத்தி வரப்பட்டிருப்பதால் இது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதாலும் இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.